வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் எதிர்க்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம், வடக்கு கிழக்கிற்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கொழும்பில் அமெரிக்க தூதரகம் முற்றுகை, டிரம்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. வெனிசுவேலாவை அடுத்து இலங்கையை குறிவைக்கும் அமெரிக்கா. வெனிசுவேலா விவகாரம் குறித்து அமைதியான தீர்வை வலியுறுத்துகிறது இலங்கை. அரசு சபையில் இணைய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல், அரசின் அதிரடி அறிவிப்பு. எதிரணிகளின் ஐக்கியமே நாட்டுக்கு என்று முக்கியம், நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவிப்பு. அதிகாலையில் இடம்பெற்ற பெரும் துயரச் சம்பவம், பற்றியெறிந்த வீட்டில் பறிபோன உயிர்கள். 6.2 டிக்டர் அளவிலாக பதிவான நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை இல்லை, ஜப்பான் ஆய்வகம் வெளியிட்ட தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டலவியல் தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து ஒரு தாளமுக்க பிரதேசமாக விருத்தி அடைந்துள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மறுதினமும் முதல் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் நுவர்லியா, மாத்தளை, பொலனறுவை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும், வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கொழும்பு, கம்பகா மற்றும் அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் நுவர்லியா, மாத்தளை, பொலனறுவை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும், வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கொழும்பு, கம்பகா, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வெனிசுவேலாவில் அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்து முன்னணி சோசலிச கட்சி கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. கைது செய்யப்பட்டு பதவி இழக்கச் செய்யப்பட்ட வெனிசுவேலாவின் முன்னாள் தலைவர் நிகோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடித்ததை கண்டித்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மதுரோவிற்கு எதிராக போதைப்பொருள், தீவிரவாத சதி, ஹொக்கெயின் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச ரீதியில் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுவேலாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய அமெரிக்கா தற்போது தனது அடுத்த கட்ட பார்வையை இந்து சமுத்திரத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை துறைமுகத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. இதற்கமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த அதிரடி நகர்வுகள் இலங்கையின் இறையாண்மைக்கு சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிந்து பின்வாங்குகின்றதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சர்வதேச அரங்கில் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் பலவீனமடைந்து வருவதை பயன்படுத்தி ஆசிய பிராந்தியத்தில் தனது பிடியை இறுக அமெரிக்கா முயற்சிக்கின்றது. இவ்வாறான ராஜதந்திர போரில் திருகோணமலை ஒரு முக்கிய தளமாக மாற்றப்படுவது இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும். இறுதியில் வல்லரசுகளின் நலன்களுக்காக சிறிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குறிவைக்கப்படுவதையே இந்த நகர்வுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுவேலா நிலவரம் தொடர்பில் இலங்கை அரசு ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளதுடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பலத்தை பயன்படுத்துவதை தடை செய்தல், தலையிடாமை, அனைத்துலக மோதல்களை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பது மற்றும் நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு போன்ற அனைத்துலக சட்டத்தின் கொள்கைகளையும் ஐநா சாசனத்தையும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வலியுறுத்துகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுவேலா மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மற்றும் பிராந்தியத்தின் உறுதித்தன்மைக்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றது. மேலும் பதற்றத்தை குறைத்தல் மற்றும் பேச்சுக்களின் மூலம் அமைதியான தீர்வுக்கு முன்னுரிமை அளிக்க அனைத்து தரப்பினரையும் அழைக்கின்றது. இந்த முக்கியமான கட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையும் ஐநா பாதுகாப்பு சபை போன்ற அதன் அமைப்புகளும் இந்த விடயத்தை கையில் எடுத்து வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் இறையாண்மை உரிமைகளை கருத்தில் கொண்டு அமைதியான தீர்வை நோக்கி செயல்படுவது முக்கியம் எனவும் மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் புதிதாக 72,000 பேரை இணைத்துக் கொள்ளவுள்ளதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி 2026 ஆண்டில் பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான மற்றும் நெருக்கமான சேவைகளை வழங்கும் அரசு நிறுவனங்கள் உட்பட முழு அரசு சேவையிலும் உள்ள வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்படவுள்ளன. குறித்த வேலை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான ஒப்புதலையும் தேவையான நிதியையும் 20 பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அரசு சேவையில் உள்ள அந்தந்த வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகள் கூட போட்டியை தேர்வை எதிர்கொண்ட பின்னரே ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமைகள் நிறைந்த ஒரு குழுவை அரசு சேவையில் கொண்டு வருவது பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் பெரும் உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் 25,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள். ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும். அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சுகள், கூட்டுத்தாபனங்கள், சட்ட ரீதியான வாரியங்கள் மற்றும் பிற பொது நிறுவனங்களில் பணியாளர் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதன் காரணமாக இந்த ஆண்டு பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பொதுமக்களுக்கு நேர்மையான அரசு வேலையை வழங்கும் நோக்கில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் நாட்டின் வரலாற்றில் அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்ட ஆண்டாக 2026 ஆண்டு பதிவு செய்யப்படும் என அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணி மாத்திரமே ஒரு சாத்தியமான வழி என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரிந்து நின்று நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என தனது தந்தை எப்போதும் நம்பினார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இருப்பினும் நான் அந்த கட்சிகள் எதிலும் உறுப்பினர் அல்ல என்பதால் இது நடக்குமா என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியாது என அவர் கூறியுள்ளார். தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் உறுதியாக நம்புகின்றார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமிந்த விஜயஸ்ரீயும் எதிர்க்கட்சிகளின் ஐக்கியத்துக்கு அழைப்பு விடுத்தார். அத்தகைய ஒத்துழைப்பு தான் தேசத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு பங்குச்சந்தையின் பெயர் மற்றும் முத்திரையை தவறாக பயன்படுத்தி 17 பில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான தொகையை முதலீட்டாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மோசடியை மேற்கொண்ட ஒரு போலி நிறுவனம் தொடர்பாக கொழும்பு பங்குச்சந்தை குற்றப்புலனாய்வு துறைக்கு முறைப்பாட்டை வழங்கியுள்ளது. இந்த மோசடியாளர்கள் பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ நிதி நிறுவனம் போல் நடித்து பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் நிதி ஆலோசனை சேவைகளை வழங்குவதாக கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் இந்த மோசடி ஒரு போலி கையடக்க செயலின் மூலம் நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே முதலீடு செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொழும்பு பங்கு சந்தை மற்றும் பத்திர பரிவர்த்தனை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சமர்ப்பிக்குமாறு முதலீட்டாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 3 மாவட்டங்களில் உள்ள 3 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அதன்படி தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை நேற்றைய தினம் இரவு 10 மணி முதல் இன்று பிற்பகல் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும். பின்வரும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நிலையொன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் உடத்தும்பர பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், அத்துடன் நுவர்லியா மாவட்டத்தின் பெலப்பனி பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக தந்தை ஒருவர் தனது வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் தந்தையும் மகளும் தீயில் கருகி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அனுராதபுரம் கலன்பேந்துடுவெவ படிகாரமடுவ பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 43 வயதுடைய தந்தையும் 13 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் சிக்கிய 36 வயதுடைய மனைவி, 15 வயதுடைய மகள், 20 வயதுடைய மகன் மற்றும் 66 வயதுடைய பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை வீட்டிற்கு தீ வைத்தபோது 2 மகள்கள், மனைவி மற்றும் மனைவியின் தாய் மாத்திரமே வீட்டில் இருந்துள்ளனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு 20 வயதுடைய மகன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் தனது தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க முயன்ற போது 20 வயதுடைய மகனும் தீக்காயம் ஏற்பட்டது. தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு தனது மனைவியை தாக்கி வருவதாகவும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலன்பேந்துடுவெவ போலீஸ் நிலையத்தில் பலமுறை முறைப்பாடு அளிக்கப்பட்டு இருதரப்பினரும் எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேற்கு ஜப்பானில் 6.2 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஒப்பீட்டளவில் ஆழமற்றது எனவும் சுனாமி ஏற்படும் அபாயமில்லை என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு ஜப்பானில் உள்ள ஜிமானே மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் மாட்சுவி மற்றும் யசுகி நகரங்கள் மற்றும் டோட்டோரி மாகாணத்தின் அருகிலுள்ள பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது. பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்பில் தகவல் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம், வடக்கு கிழக்கிற்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கொழும்பில் அமெரிக்க தூதரகம் முற்றுகை, டிரம்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. வெனிசுவேலாவை அடுத்து இலங்கையை குறிவைக்கும் அமெரிக்கா. வெனிசுவேலா விவகாரம் குறித்து அமைதியான தீர்வை வலியுறுத்துகிறது இலங்கை. அரச சபையில் இணைய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல், அரசின் அதிரடி அறிவிப்பு. எதிரணிகளின் ஐக்கியமே நாட்டுக்கு என்று முக்கியம், நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவிப்பு. அதிகாலையில் இடம்பெற்ற பெரும் துயர சம்பவம், பற்றியெறிந்த வீட்டில் பறிபோன உயிர்கள். 6.2 டிக்டர் அளவிலாக பதிவான நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை இல்லை, ஜப்பான் ஆய்வகம் வெளியிட்ட தகவல். இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.